இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். யோவான் ஸ்நானகன் தன் சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்தது. மக்கள் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தும் கிறிஸ்தவ பள்ளிக்கு சென்றும் தேவாலயத்திற்கு சென்றும் ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ளாமலேயே இருக்க முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல பாதிரியார் ஒரு கப்பலில் பயணம் செய்தார். FB மேயர் என்பது அவருடைய பெயர். அது அந்நாட்களில் மிகவும் பொதுவான போக்குவரத்து முறையாக இருந்தது. இந்த புகழ்பெற்ற பேச்சாளர் கப்பலில் இருப்பதாக கேப்டனுக்கு தகவல் வந்தது. அவர் கேட்டார், தயவு செய்து நீங்கள் முதல் வகுப்பு பயணிகளிடம் பேச முடியுமா? அவரும் ஒப்புக்கொண்டார். அவர் ஜெபம் என்ற தலைப்பில் பேசினார். பல மக்கள் ஆழமாக ஈர்க்கப்பட்டனர். ஆனால் அவர்களில் ஒரு பிரபலமான அஞ்ஞானி இருந்தார். மேலும் ஒருவர் கேட்டார், சரி, பாஸ்டர் மேயரின் பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். நான் ஒரு வார்த்தையும் நம்பவில்லை என்றார். அந்நாளின் பிற்பகுதியில் 4ஆம் வகுப்பில் பயணித்த சிலர் இதை பற்றி கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அவர் கீழ்த்தலங்களுக்கு வந்து 4ஆம் வகுப்பு பயணிகளுடன் பேசுவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்றார்கள். அவர் உடனடியாக நிச்சயமாக பேசுகிறேன் என்றார். முதல் வகுப்பில் இருந்த பயணிகள் அவர் மீண்டும் பேசினால் நாங்களும் அதை கேட்க விரும்புகிறோம் என்றனர். அனைவரும் கீழ்த்தட்டிற்கு சென்றனர். யாரோ ஒருவர் அஞ்ஞானியிடம், நீங்கள் போகப் போகிறீர்களா என்றார். நிச்சயமாக, இந்த பிதற்றல்காரர் என்ன சொல்கிறார் என்று கேட்க வேண்டும் என்றார். அஞ்ஞானவாதி தன் அறையை விட்டு வெளியேறுவதற்கு முன் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டார். 2 ஆரஞ்சு பழங்களை சாப்பிடலாம் என்று நினைத்தார். மேலும் கீழ்த்தலங்களுக்கு செல்லும் வழியில் அவர் சில பொது தளங்களை கடக்க வேண்டியிருந்தது. அங்கு ஒரு சில மக்கள் இருப்பதை அவர் கவனித்தார். இந்த நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டு நல்ல காற்றை சுவாசிக்க விரும்பினர். அங்கு ஒரு வயதான பெண்மணி ஒரு நாற்காலியில் கால்களை நீட்டி நன்றாக தூங்கி அவள் தன் வாய் மற்றும் கைகளை திறந்தபடி வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். இதை போல நகைச்சுவை உணர்வு கொண்ட அஞ்ஞானவாதி 2 ஆரஞ்சுகளை தனது பாக்கெட்டிலிருந்து எடுத்தார். அந்த பெண்ணை எழுப்பாமல் ஒவ்வொரு கையிலும் ஒரு ஆரஞ்சு பழத்தை கவனமாக வைத்தார். அதன் பிறகு சிரித்துவிட்டு கீழே சென்றார். FB மேயர் ஜெபத்தை பற்றி 4ஆம் வகுப்பு பயணிகளிடம் பேசினார். அந்த நபர் தனது இருதயத்தில் உணர்த்தப்பட்டார். ஆனால் அவர் அதை எதிர்த்து போராட முடிவு செய்தார். திரும்பி வரும் வழியில் அவர் அதே பொது தளத்தை கடந்து சென்றார். இப்போது அந்த பெண்ணும் அங்கே இருந்தால். அவள் விழித்திருந்தாள். அவள் ஆரஞ்சு சாப்பிட்டாள். அவர் புன்னகைத்தார். அவர் கூறினார், சரி, அவை மிகவும் சுவையாக இருப்பது போல் தெரிகிறதே என்றார். என் அப்பா அவற்றை கொடுத்தார் என்றாள் அவள். அம்மா, நிச்சயமாக உங்கள் அப்பா உயிருடன் இருக்க முடியாது, ஏனெனில் நீங்கள் ஒரு வயதான பெண்மணி. நான் என் பரலோக தந்தையை பற்றி பேசுகிறேன். இது மிகவும் அற்புதமான விஷயம். நான் இங்கே டெக்கில் இருந்தேன் என்று அவள் சொன்னாள். புதிய காற்றை சுவாசிக்க முயற்சித்தேன், ஏனெனில் நான் பல நாட்களாக கடல் வியாதியால் கஷ்டப்பட்டேன். நான் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே என்று ஆழமாக உணர்ந்தேன். அப்படியே அதை நினைத்துக் கொண்டு நான் தூங்கச் சென்றேன். ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுங்கள் என்று ஜெபம் செய்தேன். நான் எழுந்தேன். என் தந்தை எனக்கு 2 ஆரஞ்சுகளை கொடுத்தார் என்றார். கப்பல் பயணம் முடிவதற்குள் அந்த மனிதன் மனமாற்றம் அடைந்தார். தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். சில சமயங்களில் அவர் அதை செய்ய பிசாசை கூட பயன்படுத்தலாம். அது அற்புதம் அல்லவா? கேரனும் நானும் எங்கள் மாலை ஆராதனையில், எங்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையின் போது நாங்கள் ஜெபத்தை குறித்த ஒரு புத்தகத்தை ஒன்றாக சேர்ந்து படித்தோம். EM பவுன்ஸ் அவர்களின் முழுமையான படைப்புகள் என்ற ஒரு அற்புதமான புத்தகம். இது மிகவும் கனமானது, நம்பிக்கைக்குரியது மற்றும் ஆழமானது. நாங்கள் 2-3 பக்கங்களை மட்டுமே கடந்தவுடன், ஆஹா, இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். அதனால் பிரார்த்தனை பற்றி ஒரு நிபுணராக நான் உங்களுடன் பேசப்போவதில்லை. நான் ஒரு உணவு தேடுபவன். உணவு தேடும் பிறரிடம் ரொட்டி எங்கே கிடைக்கிறது என்று சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவராக நாம் விரும்பும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஜெபத்தின் மூலம் தான் நடக்கிறது என்று நான் நினைக்க விரும்புகிறேன். மேலும் அந்த விஷயத்தை பற்றி அதிகம் கற்றுக்கொள்வது நல்லது. எனவே பிரார்த்தனையின் முன்னுரிமை பற்றியும் இடைவிடாமல் ஜெபிப்பதை பற்றியும் நாம் பேசுவோம். நாம் செல்லும் எல்லா இடங்களிலும் நாம் எச்சரிக்கைகளை காணலாம். அந்நாட்களில் சிறிய கண்ணாடி கூண்டுகள் இருந்தது. தீ அலாரம் இருந்தது. இப்போது அவை இல்லை. ஒரு கண்ணாடி கூண்டு இருக்கும், ஒரு சுத்தியிலும் தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த கண்ணாடியை உடைக்க வேண்டும். பின்னர் நீங்கள் அலாரத்தை அடிக்கலாம். அதற்கு மேலே ஒரு சிறு குறிப்பு இருக்கும். அவசர காலத்தில் இந்த கண்ணாடியை உடைக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் விமானத்தில் பாருங்கள். அங்கே உங்கள் இருக்கை அருகில் தண்ணீர் தர இறங்கும் போது உங்கள் மெத்தையை பயன்படுத்துங்கள். இந்த எச்சரிக்கைகளால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். யாராவது எப்போதாவது கார் பார்க்கிங்கில் நடக்கும்போது உங்கள் கார் நிறுத்திய இடத்தை மறந்ததுண்டா? அலாரம் பட்டனை அழுத்தி உங்கள் காரை கண்டுபிடித்ததுண்டா? இங்கேதான் எங்கேயோ நிறுத்தினேன் என்று எனக்கு தெரியும். என் கார் எங்கே? சிலர் பிரார்த்தனையை அப்படித்தான்
நடத்துகின்றார்கள். அவசர நிலை ஏற்பட்டால் அல்லது ஒருவித பீதி ஏற்பட்டால் ஜெபம் செய்வார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு இது அவர்களின் கடைசி முயற்சி. ஆனால் பிரார்த்தனை என்பது கிறிஸ்தவரின் வாழ்க்கை அணுகுமுறையாக இருக்க வேண்டும். இது ஒரு வாழ்க்கை முறை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஜெபத்துடன் தொடர்புடையது. கிறிஸ்தவருக்கு பிரார்த்தனை என்பது ஒரு விதிவிலக்கல்ல, இதுதான் சட்டம். ஆனாலும் பலர் பிரார்த்தனை செய்வது இல்லை. இந்த செய்தியை நான் பேசுவதற்கு காரணம், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவராக தொடங்கினால், ஒருவேளை நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் வளர்ந்திருந்தால், ஜெபத்தை செய்ய வேண்டிய விதத்தில் செய்யவில்லை, அல்லது எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, நாங்கள் ஜெபிப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஜெபம் செய்வது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை போல யாரும் பிரார்த்தனை செய்யவில்லை. இயேசு சில நேரங்களில் இரவு முழுவதும் ஜெபத்தில் இருந்தார். இயேசுவுக்கு ஜெபம் செய்வதன் அவசியமே இல்லை. அவர் பரலோகத்தோடு நேரடி தொடர்பில் இருந்தார். அவர் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அவர் வேறு யாரை காட்டிலும் அவர் அதிகமாக ஜெபித்தார். உண்மையில் இயேசு ஜெபிப்பதை சீடர்கள் பார்த்தபோது லூக்கா 9:29 அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. கிறிஸ்தவ ஜெபத்தை முடித்ததும் நீங்கள் லூக்கா 11:1 வாசிக்கிறீர்கள். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவர் நிறுத்தும் வரை யாரும் குறுக்கிட துணியவில்லை. அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்கள் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். யோவான் சீஷருக்கு போதித்தது போல. இது ஒரு முக்கியமான புள்ளி. இதன் பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். யோவான் ஸ்நானகன் தனது சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு ஜெபிக்க தெரியாது. அவர்கள் விசுவாசிகள், யூதர்கள், தேவாலயம் இருந்தது, அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய தெரியாது. மக்கள் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தும், கிறிஸ்தவ பள்ளிக்கு சென்றும், தேவாலயத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சென்றும் பிரார்த்தனை செய்ய கற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும். மேலும் சிலர் மாபெரும் ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜெபம் செய்யும் வரம் இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் பைபிளில் அப்படி ஒரு வரம் பட்டியலிடப்பட்டதை நான் காணவில்லை. ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்க வேண்டும். மேலும் அனைவரும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். இது வேறு ஒருவருடைய வேலை. அதற்கான தனித்திறமை வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது தவறு. ஜெப வீரர்களை பற்றி நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். யார் வேண்டுமானாலும் அப்படி இருக்கலாம். யோவான் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஜெபம் முக்கியமானதாக இருக்கிறது, ஏனென்றால் அவர்களுக்கு பிரசங்கிக்க கற்றுக் கொடுத்தார் என்று வேதாகமம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாராகவே நாம் தேவனிடம் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்க வேண்டும். ஜெபத்தை பற்றி நான் இப்போது சில போதனைகளை செய்ய போகிறேன். நீங்கள் கேட்க தயாரா? பிரார்த்தனையை கையாளும் சில நடைமுறை விஷயங்களை பற்றி நான் பேச விரும்புகின்றேன். ஆவிக்குரிய விதமாக தோன்றினாலும் தோன்றாவிட்டாலும் இது வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டது. முதல் கேள்வி, எப்போது மற்றும் எத்தனை முறை நாம் ஜெபிக்க வேண்டும்? மாலை மற்றும் காலை மற்றும் நண்பகலில் நான் பிரார்த்தனை செய்வேன். சத்தமாக ஜெபித்தேன், அவர் என் குரலை கேட்டார். இப்போது சிலர் சொல்கிறார்கள், போதகரே, அது பழைய ஏற்பாடு. 3 முறை பிரார்த்தனை செய்தார்கள், குறிப்பிட்ட நேரங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை புதிய ஏற்பாட்டிலும் மற்றும் கிறிஸ்துவின் உயிர் தெழுதலுக்கு பிறகும் செய்தனர். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இப்போது அந்நாட்களில் அது சாயங்கால வேளையாகும். அந்நாளின் 3வது பிரார்த்தனை நேரமாகவும் இருந்தது. மாலை 3 மணி. ஆண்டவராகிய இயேசு மரித்த நேரமும் அதுதான். 9ஆம் மணி வேளை. அவர்கள் அனுதினமும் பிரார்த்தனை செய்ய சென்ற நேரங்கள் இருந்தன. அவர்கள் பிரார்த்தனைக்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். நீங்கள் நினைக்கலாம், போதகர் டக், நான் முழங்காலில் நிற்கிறேன், 5 நிமிடங்கள் ஜெபிக்கிறேன், நான் எல்லாவற்றையும் குறித்து ஜெபித்ததாக உணர்கிறேன் என்கிறீர்கள். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிவிட்டேன் என்று எண்ணி ஜெபத்திலிருந்து எழுந்து விடாதீர்கள். இன்னும் அமர்ந்து, நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா ஆண்டவரே? நான் அறிக்கை செய்ய வேண்டிய ஏதாவது இருக்கிறதா? நான் ஒருவரை குறித்து மறந்துவிட்டேனா என்று கேளுங்கள். பிரார்த்தனைகள் நம்மை பற்றியும் நம் தேவைகளை பற்றியும் இருக்கும். மற்றவர்களுக்காக பரிந்து பேச சிறிது நேரம் ஒதுக்குங்கள். பிரார்த்தனை என்பது வெறும் பேச்சல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள். பிரார்த்தனை தேவ சத்தத்தின் ஐக்கியம். அவ்வேளையில் அவர் உங்கள் இதயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்குவார். நான் பிரார்த்தனை செய்யும் போது, என் மனம் அலைப்பாய்கிறது என்று நான் நினைத்தேன். பின்னர் நான் இல்லை. நான் இன்று செய்ய வேண்டிய ஒன்றை குறித்து தேவன் எனக்கு நினைவூட்டுகிறார். தேவன் உங்களுடன் பேசுவார். தேவ தூதர்கள் மூலமும் உங்கள் ஆவியின் மூலமும் உங்களுடன் பேசுகிறார், வழிகாட்டுவார். அதனால் அவசரப்பட வேண்டாம். பைபிள் கூறுகிறது, நீ ராஜாவின் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. நீ ராஜாவின் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. நீங்கள் மண்டியிட்டு தேவனோடு பேசும்போது பிரார்த்தனை செய்கிறீர்கள். விடாமுயற்சியோடு பிரார்த்தனை செய்வதை பேசுகிறோம். குறைந்தபட்சம் காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று பைபிள் சொல்வதை பற்றி நான் பேசவில்லை. தாவீது மற்றும் தானியேல் செய்ததை நீங்கள் செய்ய விரும்பினால் நீங்கள் காலை, மாலை மற்றும் நண்பகலில் ஜெபிக்கலாம். நான் ஜெபிக்க சிறிது நேரம் ஒதுக்கி வைத்து ஜெபிக்கிறேன். உண்மையில் ஜெபம் என்பது முடிவற்ற ஒன்று என்று பைபிள் கூறுகிறது. ஒரு கிறிஸ்தவர் நீங்கள் விழித்திருந்தால்
நீங்கள் கடவுளுடன் ஒரு நிலையான உறவில் வாழ விரும்புவீர்கள். வேதம் கூறுகிறது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக் மரிக்காமல் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஏனென்றால் அவர் தேவனோடு நடந்தார். மரணத்தை பார்க்க வேண்டாம் என்று எத்தனை பேருக்கு விருப்பம்? நெடுவானத்தில் நாம் தேவனை சந்திக்கலாம். நீங்கள் மரணத்தை தவிர்க்க விரும்பவில்லையா? உங்களுக்கு அந்த தேர்வு கொடுக்கப்பட்டால் அதை விரும்புகிறீர்களா? ஏனோக் அதை எப்படி செய்தார்? அவர் தேவனோடு நடந்தார். அதற்கு என்ன பொருள்? பைபிள் கூறுகிறது, நோவா தேவனோடு நடந்தான். பைபிள் சொல்லவில்லை மோசே பலரைப் போலவே தேவனோடு நடந்தான் என்று நீங்கள் உறுதியாக நம்ப முடியும். தேவனின் முன்னிலையில் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்று அதற்கு அர்த்தம். நீங்கள் எப்போதும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் பார்த்தால் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று எத்தனை முறை சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு சில வசனங்களை தருகிறேன். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். நீங்கள் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:16 பாருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்போது வெளிப்படையாக பைபிள் நீங்கள் முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடியிருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் நீங்கள் முட்டி மோதிக்கொண்டு இருப்பீர்கள். எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அப்படி என்றால் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். எப்பொழுதும் தேவனோடு தொடர்பு இருக்கும் ஒரு மனப்பான்மையை குறித்து பேசுகின்றார். உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள். டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம். இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்போதெல்லாம்? அப்பொழுது இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவீர்கள். சோதனைக்குள் நுழையாதபடி ஜெபிக்க வேண்டும். யாராவது சோதனையுடன் போராடுகிறீர்களா? அடிக்கடி சோதனையுடன் போராடுகிறீர்களா? மாதம் ஒரு முறை, வாரத்திற்கு ஒரு முறை, தினமும், ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல்? எனவே நாம் சோதனைகளுக்குள் நுழையாமல் இருக்க எத்தனை முறை ஜெபிக்க வேண்டும்? பரமண்டல ஜெபத்தில் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். இது தினசரி தேவைகளை கையாளும் ஒரு பிரார்த்தனை. பின்பு சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் என்று கூறுகிறது. அதாவது ஜெபத்தின் மூலம் நாம் தேவனிடம் வந்து அந்த வல்லமையை கேட்கிறோம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் இது மீண்டும் வருகிறது பாருங்கள். சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அதன் பொருள் உங்களுக்கு புரிகின்றதா? காத்திருங்கள், இன்னும் நிறைய இருக்கிறது. கொலோசியர் 1:5. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். உங்களுக்காக. 2 தெசலோனிக்கேயர் 1:12. எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்காக. அப்போஸ்தலர் 12:5. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். இந்த கருத்தை நாம் மறுபடியும் இங்கு காண்கிறோம். அதை எப்படி செய்வது? இதற்கான தீர்வுகளை நாம் இங்கு காண்கிறோம். யோவான் அத்தியாயம் 15க்கு செல்லுங்கள். மாற்றுப்பாதையில் செல்கிறோம். யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சத் தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்க கொடி எதுவோ அதை அவர் அறுத்துப் போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சச் செடியில் நிலைத்திராவிடில் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் 1 முதல் 10 வரையிலான வசனங்களை வாசிப்பதை நீங்கள் கவனித்தீர்கள். அதிலும் 10 என்ற எண்ணை கவனித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எத்தனை முறை வந்தது? அந்த வார்த்தை என்ன? நிலைத்திருங்கள்.
இந்த பகுதியில் நிலைத்திருத்தல் என்பதை பற்றி இயேசு ஏன் அதிகம் சொல்ல வேண்டும்? அங்கு நிலைத்திருங்கள் என்பது 10 முறை வருகிறது. நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் மெனோ என்பதாகும். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு இடத்தில் தங்குவது, உயிருடன் இருப்பது, வீட்டில் தங்குவது, குடியிருப்பது, இரவில் தங்குவது, உயிருடன் இருப்பது, ஒரு சூழலில் இருக்க தனித்து நிற்பது, உறுதியுடன் நிற்பது, எதிர்ப்பை எதிர்த்து நிற்பது, அதாவது நிலைத்திருப்பது, விடாமுயற்சியோடு ஒரு காரியத்தில் தொடர்ந்து நிற்பது என்பதாகும். எனவே இடைவிடாமல் ஜெபிப்பது என்றால் என்ன? தேவனில் நிலைத்திருத்தல் என்று பொருள். உங்கள் முழு இருதயத்தோடும் மனதோடும் தேவனை நேசிப்பது என்றால் என்ன? தேவனில் நிலைத்திருத்தல் என்று பொருள். உங்கள் நாளை தொடங்கி, ஆண்டவரே, உங்களில் நிலைத்திருக்கவும், என் எண்ணங்களில் உம்மில் நிலைத்திருக்கவும் பரிசுத்த ஆவியின் மூலம் இன்று எனக்கு உதவுங்கள் என்று கூறுங்கள். அது எவ்வளவு அமைதியை உங்களுக்கு தரும் என்று தெரியுமா? பல விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆண்டவரே, அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மனதில் எண்ணங்கள் வரும், நீங்கள் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்களை யாருமே சிந்திக்கக்கூடாது, கிறிஸ்தவர் கூடவே கூடாது. ஆண்டவரே, என் மனதை சுத்தப்படுத்துங்கள். தேவையோடு இருக்கும் மற்றவர்களை பற்றிய ஒரு உணர்த்துதல் வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூண்டி விடுவார். அது எப்படி என்றால், உங்கள் ஆவியிலும் மனதிலும் தேவனோடு ஐக்கியத்தில் இருப்பீர்கள். இப்போது நீங்கள் ஜெபிக்கும் போது அதில் ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். ஒன்றை கவனியுங்கள். நான் தேர்ந்தெடுத்த சில வசனங்களை விரைவாக பாருங்கள். இப்போது சங்கீதம் 95:6, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிடக் கடவோம் வாருங்கள். பைபிளில் பெரும்பாலான நேரம் முறைசாரா பிரார்த்தனை போதுமானது. உங்களால் முடிந்தால் மண்டியிடுவது பொருத்தமானது. பொதுவாக தலை வணங்குவதற்கான புது அர்த்தம் என்னவென்றால், ஆராதித்து நம்மையே கீழ்ப்படுத்து என்று உலகளவில் புரிந்து கொள்ளப்படுகிறது. புரிந்ததா? ஷாத்ராக், மேஷாக் மற்றும் அபெத்நேகோ ஆகியோர் சிலைக்கு ஏன் தலை வணங்கவில்லை? இப்போது சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் உடல் மொழியால் சொரூபத்தை வணங்க மாட்டேன் என்றார்கள். நாங்கள் தலை வணங்குவோம், ஆனால் நாம் நம்முடைய இதயத்தில் ஜெபிக்கப் போவதில்லை. இந்த சிலைக்கு தங்கள் உடல் மொழியால் ஆராதனை செய்ய மறுத்தார்கள். நாம் உண்மையான கடவுளை வணங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு புறமதத்தவர்களே வணங்கி ஆராதிக்கும் போது கிறிஸ்தவர்கள் நின்று கொண்டுதான் ஆராதிப்பார்கள் என்று சொன்னால் அது மேட்டிமையை குறிக்கிறதல்லவா? நாம் தேவனை பணிந்து குனிந்து ஆராதிப்பது பொருத்தமானதா? நாம் எப்போதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சில வசனங்களை இங்கே தருகிறேன். தானியேல் 6:10, தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காரிட்டபடி ஜெபம் பண்ணி என்கிறது. அவர் இதை செய்தபோது அவருக்கு 80 வயது. ஒரு ராஜாக்கள் 18:42. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, அப்போஸ்தலர் 9:40, பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்காரிட்டபடி ஜெபம் பண்ணி பின்னர் ஒருவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். எபேசியர் 3:15, நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்காலிட்டபடி சாலமன் ராஜாவை குறித்து இயேசு சொன்னார். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை. அவர் கோவிலை பிரதிஷ்டை செய்யும் போது அனைவரும் பார்க்கும் வகையில் ஒரு மேடை அமைத்து மேடையில் எழுந்தார். இந்த ராஜா பிரபஞ்சத்தின் ராஜா முன் மண்டியிட்டார் என்று கூறுகிறார். நம்மில் பெரும்பாலோர் சாலமோனை விட பெரியவர்கள் அல்ல. அவர் முழங்கால் படியிட்டார். இஸ்ரவேலின் அனைத்து சபையோரும் முழங்கால் படியிட்டனர். அவர் யெகோவாவை வணங்குவதை அனைவரும் பார்க்க வேண்டும். சாலமோனை யாரும் வணங்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தினார். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது எப்போதும் மண்டியிட தேவையில்லை. சில நேரங்களில் நின்று பிரார்த்தனை செய்வது பொருத்தமானது. சாலமோன் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்த பிறகு அவர் ஆசீர்வாதம் கொடுத்தபோது 1 ராஜாக்கள் 8:54, சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கார் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து என்கிறது. அதைத்தான் நாம் ஆசீர்வாதம் என்கிறோம். பாடலுக்கு பிறகு பிரசங்கத்தின் முடிவில் ஆசீர்வாதம் என்பதை கூறுகிறோம். எப்போதும் மண்டியிடுவது அவசியமில்லை. ஆனால் நீங்கள் ஆராதனைக்குள் நுழைவதற்கு முன், வார்த்தைக்குள் செல்வதற்கு முன்பு தேவன் உங்களிடம் பேசும்படி கேட்க உங்களால் முடிந்தால் மண்டியிடுவது பொருத்தமானது. நான் எப்போதுமே வேடிக்கையாக இதை நினைக்கின்றேன். சிலர் இப்படி இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நாட்கள் செல்ல செல்ல நான் எழுந்திருப்பது கடினமாகி வருகிறது. சிறு வயதில் ஒரு கால்விரல் கொண்டு என்னால் எழுந்திருக்க முடியும். இப்போது சுற்றி இருப்பவர்களை பார்க்கிறேன். என்னை கொஞ்சம் தூக்கிவிடப்பா என்று நான் அவர்களை கேட்கிறேன். காலம் மாறிவிட்டது. எனவே நாம் ஜெபிக்கும் போது விடாமுயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும் என்று பைபிள் கூறுகிறது. விடாமுயற்சியுடன் பிரார்த்தனை. எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் உங்களில் இப்படி விரும்புகிறீர்கள்?
அவரை விடாமுயற்சியுடன் தேடுபவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார். பைபிளில் படித்த ஞாபகம், இஸ்ரவேலின் ராஜா எலிஷாவை பார்க்க வந்தபோது எலிசா இறந்து கொண்டிருந்தார். ஆகவே ராஜா மருத்துவமனை விசாரித்தல் செய்தார். எலிசாவை பற்றி ராஜா கவலைப்பட்டதை விட எலிசா ராஜாவை பற்றி அதிகம் கவலைப்பட்டார். எலிசா ராஜாவிடம் சொன்னார், ஜன்னலை திற, சிரியா தாக்குதல் நடத்தி வருகிறது, அவர் ஜன்னலை திற என்றார். உங்கள் வில்லில் ஒரு அம்பு வைக்கவும். அவர் தனது வில்லில் அம்பை வைத்தார். எலிசா ராஜாவின் கையில் தனது கையை வைத்தார். அவர் இப்பொழுது அம்புக்குறியை எடுத்து அம்பை செலுத்துங்கள் என்றார். சிறியர்களிடமிருந்து தேவன் நம்மை விடுவிக்கும் அம்பு, சில அம்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். அதை செய்தார். எலிசா ராஜாவிடம் தரையை அடி என்றார். ராஜா 3 முறை தரையை அடித்தார். தேவ மனிதர் கோபமாக இருந்தார். அவர் கூறினார், நீ 3 முறை மட்டுமே தரையை அடித்தாய், நீ 5 அல்லது 6 முறை தரையை அடித்திருக்க வேண்டும். அப்பொழுது சிரியா மீது 5 அல்லது 6 வெற்றிகளை பெற்றிருப்பாய். 3 முறை மட்டுமே நீ தரையில் அடித்தாய், ஆகையால் நீ 3 வெற்றிகளை மட்டுமே பெறப்போகிறாய். நாம் எவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்தால் எத்தனை பிரார்த்தனைகளை விட்டுவிட்டோம் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நாம் விடாமுயற்சியுடன் ஜெபிக்கவில்லை. விடாமுயற்சியுடன் என்றால் என்ன? தீவிரமாக, நுணுக்கமாக, வியர்வை வரும் அளவிற்கு ஆற்றல் செலுத்துதல் என்பது அதற்கான ஒரு வரையறை. எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை மீறி என்ன இருக்கிறது? தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். விடாமுயற்சியுடன் பிரார்த்தனை செய்வது. தேவன் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? நம் இதயங்களை விரும்புகிறார். உபாகமம் 4:29, அப்பொழுது அங்கே இருந்து நீங்கள் சில புறமத தேசத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டால் அப்போது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். விடாமுயற்சியுடன் பிரார்த்தனை. ஹட்சன் டெய்லர் கூறினார், ஜெபத்தின் வல்லமையை ஒருவரும் இதுவரை முழுமையாக பயன்படுத்தவில்லை. பலவீனத்திற்கும் தோல்விக்கும், என் மாற்றத்திற்கும் பதிலாக தேவ வல்லமையும் கிருபையும் பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் காண விரும்பினீர்கள் என்றால் தேவன் கொடுக்கும் சவாலுக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்தால்? நீங்கள் தேவனை அழைத்தால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். தேவன் இதை செய்வார் என்று உறுதியளிக்கிறார். முடிவில் உங்களுக்கு நடைமுறைக்குரிய ஒன்றை நான் கொடுக்க விரும்புகிறேன். இது பிரார்த்தனையின் செயல்களை பற்றி பேசுகிறது. இப்போது நீங்கள் தேவனிடம் ஜெபிக்க வரும்போது ஒரு எளிய சூத்திரம் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய ஜெபம் பிரார்த்தனைக்கு ஒரு நல்ல மாதிரி. நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் ஒருபோதும் இந்த ஜெபத்தை மீண்டும் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் இந்த முறையில் ஜெபியுங்கள் என்றார். இந்த ஜெபம் மத்தேயுவில் இருப்பதை விட லூக்காவில் சற்று வித்தியாசமாக இருக்கும். இயேசு எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக ஜெபிக்கவில்லை. ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அதில் கர்த்தருடைய ஜெபமும் அடங்கும். ஒரு பிரார்த்தனையை மீண்டும் செய்வதால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. பல கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனைக்கு ஏதாவது ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தியுள்ளனர். இது ACTS. ஜெபிக்கும் போது ஒரு ஆரம்ப முயற்சியில் ஈடுபடுங்கள். எடுத்தவுடன் 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இதுவரை ஜெபிக்கவே இல்லை என்றால் 5 நிமிடங்கள் ஜெபியுங்கள், பின்னர் 15 நிமிடங்கள் ஆக்குங்கள். பிரார்த்தனையில் தேவனுடன் அதிக நேரம் செலவிடத் தொடங்குங்கள். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தலாம். ACTS. இது எதை குறிக்கிறது என்றால் அதை திரையில் காண்பிக்கப் போகிறோம். ஆராதனை, அறிக்கை செய்தல், நன்றி செலுத்துதல், விண்ணப்பம் செய்தல். நீங்கள் உங்கள் ஆராதனையுடன் தொடங்குங்கள். உங்கள் நாமம் பரிசுத்தமானது. எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லுவோம். உங்கள் பாவத்தை குறித்த அறிக்கை இதில் இருக்கிறது. என்னிடம் பாவம் உள்ளது, நான் எதுவும் கேட்க தகுதியற்றவன், ஆனாலும் நான் வருகிறேன், ஒப்புக்கொள்ளுகிறேன், உமது இரத்தத்தை கேட்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கும்படி கேட்கிறேன். பின்னர் நன்றி செலுத்துதல் உள்ளது. நீங்கள் விரும்பும் காரியங்களை குறித்த பட்டியலை கடவுளுக்கு கொடுப்பதற்கு முன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நன்றி சொல்லும் போது அவர்கள் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல தொடங்குங்கள். நீங்கள் நன்றி சொல்வதற்கு ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். பிறகு நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களுடன் முடிவுக்கு வருகிறீர்கள். நீங்கள் தேவனிடம் கேட்கும் விஷயங்களின் பட்டியல் அது. பின்னர் நீங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் பிற நிகழ்வுகளுக்கும் வேண்டுதல் செய்யுங்கள். எழுதிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் அதை இப்பொழுது திரையிலே வைத்திருக்கிறேன். இது பிரார்த்தனைக்கு ஒரு நல்ல சூத்திரத்தை உருவாக்குகிறது. இறுதியாக நாம் ஜெபிக்கும் போது இயேசுவின் பெயரில் வல்லமை இருக்கிறது. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்க வேண்டும் என்றுதான் நாம் ஜெபிக்கிறோம். நாம் தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல. அவர் நம்மை பார்க்கும்போது சொந்த மகனின் இரத்தத்தால் மூடப்பட்டிருப்பதை பார்க்கிறார். நாம் இயேசுவின் பெயரில் வருகிறோம். நீங்கள் எபிசேயர் 5:20 வாசியுங்கள். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்கிறது. நாம் அவருடைய குமாரனின் இரத்தத்தை தெளிக்கும்படி கேட்கும் போது
நாம் பயபக்தியுடன் விடாமுயற்சியுடன் பிரார்த்தனை செய்து இயேசுவின் பெயரில் அவரிடம் வரும்போது அவர் நம் ஜெபங்களுக்கு பதிலளிப்பாரா? தேவன் நமக்கு ஒரு எழுப்புதலை தரப்போகிறார் என்று நம்புகிறேன். வெளிப்படையாக எழுப்புதல் வருவதற்கு முன்பாக நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது என்று நான் நினைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்கிறோம் என்றால் நாம் கொடுக்கும் விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். நாம் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்கிறோம் என்றால் நம் பாடல்கள் மாறும், நம் வாழ்க்கை மாறும், தேவனோடு நமக்கு இருக்கும் உறவு மாறினால் எல்லாம் மாறும். நண்பர்களே, நாங்கள் பசிபிக் பெருங்கடலில் இருக்கிறோம். இது ஃபிஜி தீவிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. ஆழத்தில் அதிசயங்கள் சிலவற்றை பார்க்க தயாராகி வருகிறோம். தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. கடலுக்கு அடியில் பலரும் கண்டிராத அழகான விஷயங்கள் இருக்கின்றன. சிலர் மேற்பரப்பு நீச்சலில் மட்டும் இணைந்து சறுக்கக்கூடும். ஆனால் கடலின் உண்மையான கம்பீரத்தை நீங்கள் காண விரும்பினால் அதன் ஆழத்தில் செல்ல வேண்டும். ஜனங்களுக்கு மீன் போன்ற செவில்கள் இல்லாததால் மேற்பரப்புக்கு கீழே சுவாசிக்க அசாதாரணமான ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் எந்நேரமும் சுவாசிக்க வேண்டியிருப்பதால் சிறப்பு உபகரணங்கள் தேவை. அதேபோல் ஒரு கிறிஸ்தவர் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகில் நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழப் போகிறோமானால் எப்போதும் பரலோக காற்றை சுவாசிக்க வேண்டும். வாவ், என்ன ஒரு அற்புதமான உலகம்! உங்கள் வீட்டின் வசதியிலிருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா? தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ 27 அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. இந்த இலவச வேதாகம படிப்பு பாடநெறிக்கு இன்றை பதிவு செய்ய biblestudy.aftv.in என்ற இணையதளத்தை காணுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.